இரட்டு கடை உரிமையாளரின் மகள் முன்வைத்த புகார் மீது அவரது கணவர் பல்ராம் சிங் தரப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். இன்னைக்கு இருட்டு கடை ஓனர் கவிதா அவங்க என்னுடைய சம்பந்தி, தொழில் செஞ்சு சம்பாதிச்சு பல சொத்துக்கள் சம்பாதிச்சு நாம இருக்கிறோம். ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான் ஒரு 7 கோயில்களை கட்டியிருக்கிறேன். அந்த ஒரு காரணத்தினால நாம ஒரு சாதாரண குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும், ஒரு பணக்காரத்தை பொண்ணைய தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெக்கானிக்கினுடைய பொண்ணை தான் நான் இப்போ பார்த்தேன். இருட்டுக்கடை அப்படிங்கிறது வெறும் 350 நாளைக்கு முன்னாடி தான் கவிதா அவங்களுக்காக வந்த ஒரு கடை. அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மெக்கானிக்கினுடைய மனைவி. அவங்க ஒரு கார் ஒர்க் ஷாப் வச்சு அதை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கடையை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சில சந்தேகங்கள் அந்த நேரத்தில் இருந்து, அவர் கூட பார்ட்னரா இருந்தவங்களுடைய கையெழுத்து இவங்களே போட்டு அந்த கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கும் அந்த புகார் திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல இருக்கு. அது சம்பந்தமா அந்த சம்பந்தப்பட்ட நபர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது முடிஞ்சிருச்சா இல்ல அது இன்னும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அதனால அந்த கடை எடுத்ததுடைய விஷயமே கொஞ்சம் சந்தேகமான முறையில தான் அது நடந்திருக்குது. ஆனா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம கல்யாணத்தை பத்தி பேசினதுனால நாமளும் ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு பொண்ணு எடுக்கணும் அப்படிங்கறதுனால தான் நான் ஒரு மெக்கானிக்கோட மகளை போய் நான் பார்த்தது. அடுத்தது அந்த கடை உரிமையாளர் அவங்க சுலோச்சனாபாயின்னு சொல்லி அவங்களும் சரி, அந்த கடையை பார்த்துட்டு இருந்த 70 வருஷமா பார்த்துட்டு இருந்த ஹரிசிங் அப்படிங்கிற சரி, 2 பேர்த்தருடைய சாவுலையும் மர்மம் இருக்கு அப்படிங்கிறது திருநெல்வேலியில பேசிக்கிறதா இன்னைக்கும் தகவல். அது நடந்த அந்த 2 சாவு நடந்த உடனேயே அந்த கடை இவங்களுக்கு வருது. அதுல நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் நான் சொல்ல விரும்பல. என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன். அந்த கடையை எடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னைக்கும் ஜிஎஸ்டி திருநெல்வேலி ஜிஎஸ்டி ஆபீஸ்ல அந்த ரிலீஸ் டேட் இன்னைக்கும் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட பையனை மிரட்டி அவங்ககிட்ட இருந்து எல்லாம் எழுதி வாங்கி இருந்தாலும் அந்த ஃபோர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அவங்களால வெளியில எடுக்க முடியல. ஏன்னா அது அரசாங்கத்துல போய் அது பாம்பேக்கு போயிட்டதுனால யாரும் எடுத்துக்க முடியல. அதனாலதான் அவங்க குற்றச்சாட்டுல நான் வழக்கறிஞரா இருக்கிறதுனாலையும் ஏதோ பதவியில இருக்கிறதுனாலையும் நான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மாத்திடுவேங்கிற ரீதியில அவங்க ஒரு புகாரை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பயத்துல அந்த புகார் எதுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கும் டிசி ஆபீஸ்ல அந்த கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்குது. அது க்ளோஸ் பண்ணிருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. அதே போல அந்த டாக்குமெண்ட் பாம்பேனுடைய அந்த சென்ட்ரலைஸ்ட் டாக்குமெண்ட் மெயின்டெனன்ஸ் சென்டருக்கு அது போயிடுச்சு. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.